ஓம் அமிர்தீஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. நாம் அம்மாவுடைய இல்லறத்தார்க்கு இன்னுரை அப்படிங்கிற புத்தகத்தை தான் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த புத்தகத்தில் அம்மா பிரம்மச்சாரிகளுக்கு இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுக்காக பார்த்திங்கன்னா எல்லா அட்வைஸஸும் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம எப்படி தூங்கணும், எப்படி எந்திரிக்கணும், ஒரு நாளில் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த விஷயத்தையும் அம்மா நூக் அண்ட் கார்னர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதன்படி இன்றைக்கி என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் முழுமையான பிரம்மச்சரியம் கடைபிடித்து வீரியம் நஷ்டமாகாமல் பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு கிடைக்கும் சக்தி ஓஜஸாக மாற வேண்டுமானால் ஆன்மீக சாதனை செய்ய வேண்டும். ஓஜஸ் பெருக பெருக ஞாபக சக்தி, அறிவு, அழகு, ஆரோக்கியம் போன்றவை அதிகரிக்கும். நிலையான மனமகிழ்ச்சியும் கைகூடும். ஸோ இதில் அம்மா ஓஜஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஓஜஸ் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய உயிர் சக்தியுடைய நல்ல ஒரு ஆற்றல் மிகுந்த வடிவம். ஓகேங்களா, மிக உயர்ந்த ஆற்றல் வடிவம். ஓகேங்களா, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே அது இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் போது இன்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்ததாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அம்மா இதை திருமணம் ஆகாத ஆண்களும் பெண்களும் சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் திருமணமானவங்களும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்மா நிறைய பேர்த்துக்கு கோபியர்கள் பாவம் கொடுத்து வச்சுருப்பாங்க, பிரேம பக்தி எல்லாம் கொடுத்து. ஸோ அவங்கெல்லாம் இதை கேட்டு குழம்ப வேண்டாம். ஐயோ நமக்கு என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க பாவத்தில் அழகாக அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகேங்களா, இது கல்யாணமாகாமல் இருக்கவங்களுக்கு தான் அம்மா இந்த ரூல் சொல்லியிருக்காங்க. கல்யாணம் ஆகாதவங்களாகவே இருந்தாலும் கோபியர்கள் பாவத்தில் இருந்தால் அம்மா அவங்கள வேறு ரூட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அம்மா கொடுத்துருக்க பாவத்தில் அவங்க காமிக்கிற வழியில் அப்படியே ட்ராவல் பண்ணுங்க. அதில் உங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு அம்மாவுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி, அறிவு, அழகு, ஆரோக்கியம் எல்லாமே அதிகரிக்கும்னு சொல்லி இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. மனசும் பார்த்திங்கன்னா நிலையான மன மகிழ்ச்சி, அதுதானே பார்த்திங்கன்னா முக்தி நிலைன்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் கைகூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இன்றி ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படாது. கீழ்ப்படிய வேண்டியவர்களுக்கு கீழ்ப்படிந்து, மரியாதை காட்ட வேண்டியவர்களுக்கு மரியாதை காட்டி, கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை கடைபிடித்தால் மட்டுமே ஒரு நாடோ, நிறுவனமோ, குடும்பமோ அல்லது தனிநபரோ உயர்வடைவது சாத்தியமாகும். குழந்தைகளே, கீழ்ப்படிதல் பலவீனம் அல்ல, பணிவும் கீழ்ப்படிதலும் நம்மை நன்னெறிப்படுத்துகின்றன. ஸோ அம்மா இதில் என்ன சொல்கிறாங்க, ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடாகவும் இல்லாமல் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படாதுன்றாங்க. அடுத்தது, நம்ம ஒரு கம்பெனிக்கோ இல்லை அந்த மாதிரி வேறு எங்கேயாச்சும் ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை ஒரு நாடு இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக நமக்கு அங்கே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே இருக்குது இல்லையா? அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது தானே நம்ம நாடாக இருந்தாலும் இல்லை ஒரு கம்பெனியாக இருந்தாலும் உருப்படியாக இருக்குது. அப்போ தானே அதுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்குது. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எல்லாரும் சேர்ந்து ஃபாலோ பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா அடுத்த நிலைக்கு உயரும். அது ஒரு நாடாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள், ஒழுக்கம் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது தானே நமக்கு பார்த்திங்கன்னா முன்னேற்றம் கிடைக்குது. அதே மாதிரி தான் தனிநபர் உயர்வடையணும் அப்படின்னாலும் நமக்கும் ஒழுக்கம், கட்டுப்பாடு வேணுன்றாங்க அம்மா. அப்போது சரி, நம்மளை பற்றி பார்ப்போம். என்ன ஒழுக்கம்? ஒழுக்கம்னா எதை எடுத்துக்கலாம்? நம்ம காலையில் அம்மா 5 o'clock முன்னாடி எந்திரிக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரீ டைம்லாம் நாம ஜபம் பண்ண சொல்கிறாங்க, ஆன்மீக புத்தகங்களை படிக்க சொல்கிறாங்க, தூங்குறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, மற்றவங்கக்கிட்ட கோபப்படக்கூடாது, இதை அப்படி கோவப்படும்போது சக்தி விரியமாகும்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் ஒழுக்கம்னு சொல்லி எடுத்துக்கலாமா? நம்ம கட்டுப்பாடுனா என்ன சொல்லலாம்? ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்கு வருது. இப்போது நம்மளே கூட கண்டினியூஸாக ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் இருக்கும்போது ஒரு சில டைமில் நம்ம மனசு நம்மளை லைட்டாக ஏமாற்றும். நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்மளும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாமே, ஒரு நாளைக்கு ஜாலியாக இருந்துக்கலாமே அப்படியெல்லாம் தோணும். அந்த டைமில் இல்லை இது நம்ம மைண்டோடைய கேமு, இதை பார்த்திங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. நம்மளுடைய இறைவன் தான் உண்மையான சந்தோஷம், அதுதான் உண்மையான போதை, அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. வெளிப்பொருட்கள் எல்லாமே சும்மான்ற அந்த கான்ஷியஸ்னஸோடு நம்ம கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்தி உள்ளே இழுத்துட்டு வருது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாமா கட்டுப்பாடு அப்படின்னா? ஸோ எங்கே கீழ்ப்படியணுமோ அங்கே கீழ்ப்படியணும், எங்கே பார்த்திங்கன்னா மரியாதை காட்டணுமோ அங்கே மரியாதை காட்டணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம குரு முன்னாடி முழுமையாக கீழ்ப்படியணும், முழுமையான மரியாதையோடு அந்த பொறுப்பாக எல்லாமே நடந்துக்கும் போது, பணிவாக நடந்துக்கும் போது நமக்கு அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கே ஈஸியாக இருக்கும் எல்லா விஷயங்களையும். அம்மா அவங்க முன்னாடி கீழ்ப்படியணுங்கிறது அவங்க நல்லதுக்காக கிடையாது, நம்மளோடைய நல்லதுக்காக. ஓகேங்களா,
இதில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் அப்படியே மொத்தமாக பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு அப்படியே பொருந்தும். பணிவு, கீழ்ப்படிதல், ஒழுக்கம், கட்டுப்பாடு அப்படிங்கிற அத்தனை விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா மரியாதை காட்டுறது அம்மாக்கிட்டேயே நம்மளால் பார்க்க முடியும். நமக்கு ஒரு உதாரணமாக அம்மா வாழ்ந்து காமிச்சிட்ருக்காங்க. ஓகேங்களா? அம்மாவுக்கு இப்போது 72 வயசு ஆகுது. ஸோ அம்மா இந்த வயசுலேயும் இதை எல்லாத்தையும் நமக்கு வாழ்ந்து காமிக்கும்போது நம்மளால் வாழ முடியாதா சொல்லுங்கள்? அம்மாவே நம்மளுடைய குரு, தெய்வ நிலையை அடைஞ்ச பிறகும் அம்மா இதை வாழும்போது நம்மளால் முடியாதா? ஸோ நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முயற்சி செய்யலாம். ஓகேங்களா? நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே மாற்றிக்கலாம். அடுத்தது பாருங்கள், அம்மாவுக்கு எக்ஸாம்பிளும் சொல்கிறாங்க. ஒரு விதை பூமிக்கடியில் செல்லும் போது தான் அதன் சொரூபம் வெளிப்படுகிறது, அது மரமாகிறது. பணிவு, எளிமை இவைகளின் மூலமே நாம் உயர்வடைய முடியும். தற்பெருமையும் ஆணவமும் நம்மை அழித்துவிடும். நான் அனைவருக்கும் தொண்டன் என்ற எண்ணம் வேண்டும், அப்போது உலகும் நம்முன் மண்டியிடும். பாருங்கள், அம்மா கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, நான் அனைவருக்கும் தொண்டன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே அம்மா இந்த மென்டாலிட்டியில் தான் இருப்பாங்க. வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, நான் வந்து என் குழந்தைங்களுடைய சேவகி அப்படின்ற வார்த்தையை அம்மா அடிக்கடி பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த லைன் பாருங்கள், உலகமும் நம்ம முன்னாடி மண்டியிடுன்றாங்க இந்த மாதிரி இருந்தால். ஸோ நம்ம அம்மா தான் திரும்ப திரும்ப சொன்னாலும் அம்மா இதுக்கு முழுமையான ஒரு உதாரணமாக வந்து வாழும் உதாரணமாக வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஏன் அம்மா இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு விதை வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கடியில் தன்னைத்தானே பூமிக்கடியில் புதைச்சிக்கிட்டு பூமிக்கடியில் இருக்கும்போது அந்த மாதிரி நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இந்த குணங்களால் உள்ளே புதைக்கணும். உள்ளே போக 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 நான் ஒன்றுமே இல்லை, இங்கே நான்றது ஒன்றுமே இல்லைன்னு எந்த அளவுக்கு இந்த நானை நம்ம விட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இறைவன் வந்து நிறைவார் நமக்குள்ள. இங்கே நான் ஒன்றுமே கிடையாது, இங்கே இருக்கிறது எல்லாமே இறைவன் தான், என் வழியாகவும் இறைவன் தான் செயல்படுறாரு அப்படிங்கிற எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான் இந்த நானை விட்டு கொடுக்க நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும்போது நம்ம வழியாக இறைவன் வந்து பார்த்திங்கன்னா கண்கூடாக செயல்படுறதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுதான் அம்மா வந்துட்டு இங்கே சொல்ல வராங்க. ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்த மாதிரி ஒரு ஞாபகம். அம்மா கிட்ட வந்துட்டு ஒருத்தர் கேட்குறாங்க, அம்மா உங்களுக்குள்ளே தான் கடவுள் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போது நாங்கள் தான் கடவுள்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க, இறைவன் அப்படிங்கிறவர் ஒரு மரம் மாதிரி, இப்போ குரு அப்படிங்கிறவங்க ஒரு விருட்சம் மாதிரி. ஓகேங்களா? அவங்களால பலருக்கும் அது பயனாக இருக்கும் இல்லையா? ஆனால் மற்ற மனிதர்கள், இந்த முக்தி அடையாத மனிதர்கள் எல்லாரும் எப்படின்னா விதை மாதிரி அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? அப்போது அந்த விதையை வந்து தன்னைத்தானே வந்து புதைச்சி அதுக்குள்ளே இருக்க அந்த மரத்தை வெளியில் கொண்டு வர முயற்சி செய்யணும். அதுக்குள்ளேயும் இருக்குது இறைவன், அந்த உயிர்த்தன்மை அதுக்குள்ளேயும் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து ஆனால் இன்னும் விருட்சம் ஆகலை, விதையாக தான் இருக்குது. அதை விருட்சமாக வளர்த்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஓகேங்களா? நம்ம எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்காரு, அவரை வெளில கொண்டு வர வேண்டியதுக்கான முயற்சியை நாம் செய்யலாம். அதுக்கான அருள் வந்து பார்த்திங்கன்னா அம்மா பண்ணி நம்மளை வந்து வழிகாட்டி கூட்டிகிட்டு போவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 24 மணி நேரத்தில் தினமும் 1 மணி நேரமாவது இறை சிந்தனைக்காக ஒதுக்க முடியாவிட்டால் வாழ்வின் பயன்தான் என்ன? செய்தித்தாள் படிப்பதற்கும் தேவையற்ற விஷயங்களை பேசுவதற்கும் பயனற்ற காரியங்களில் ஈடுபடுவதற்கும் நாம் எத்தனையோ மணி நேரத்தை வீணாக்குகிறோம். குழந்தைகளே, நீங்கள் நினைத்தால் சாதனை செய்ய 1 மணி நேரமாவது கிடைக்கும். அது தொடர்ச்சியாக கிடைக்காவிட்டால் காலையில் அரை மணி நேரம், மாலையில் அரை மணி நேரம் வீதமாவது சாதனை செய்ய ஒதுக்க வேண்டும். பாருங்கள், 24 hours இருக்குது, அட்லீஸ்ட் 1 hour சாதனை செய்யுன்றாங்க அம்மா. ஒரு சத்குரு வந்துட்டு இதை விட இறங்கி வந்து சொல்லவே முடியாது இல்லைங்களா? ஏன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு சொல்லி செலக்ட் பண்ண பிறகு நம்ம ஒவ்வொரு செகண்டும் நம்மளை கவனிக்கணும். நம்ம சரியாக தான் செயல்படுறோமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செகண்டும் வந்து கவனித்து நம்மளை வந்துட்டு முன்னேற்றிக்க முயற்சி பண்ணணும். ஆனால் அம்மா பாருங்கள் எவ்வளோ இறங்கி வந்து அட்லீஸ்ட் 1 மணி நேரம் உட்காரேன் அப்படின்றாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அதே மாதிரி நம்ம தேவையில்லாமல் எவ்வளோ நேரம் நம்ம நினைப்போம், நம்ம இல்லையே நான் நாள் ஃபுல்லாக பிஸியாக இருக்கனே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். உண்மையாலுமே நம்மளை வந்துட்டு சப்போர்ட் பண்ணிக்காமல் நடுநிலையாக நின்று பார்த்தா தெரியும் ஒரு நாளில் எவ்வளோ நேரம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆப்வியஸாக அம்மா சொல்கிற இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் என்ன கேட்டால் உண்மையாலுமே டைம் வேஸ்ட்டு தான். என் வீட்லேயே டெய்லி நியூஸ் பேப்பர் வரும், என் ஹஸ்பண்ட் டெய்லி படின்னு இப்போ சாமி உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க, அதை என்னை படிக்க சொல்லாதீங்க, எனக்கு அது தேவையில்லைன்னுடுவேன். ஏன்னா நம்ம இறைவன்கிட்ட சரணாகதி மனப்பான்மையில் வாழறோம், நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் இறைவன் தான் பார்த்துக்கிறாங்க, அவங்க டேக் கேர் பண்ணுறாங்கன்ற அந்த மென்டாலிட்டியில் இருக்கும்போது அது கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் ரீடிங் தேவையில்லாததாக தான் இருக்குது. இந்த லைஃப்பில் வாழறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதெல்லாம் நியூஸ் பேப்பர் ரீடிங்கோ இல்லை டிவி பார்க்குறதோ தேவையில்லாத இந்த யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதோ எல்லாமே வேஸ்ட், டைம் வேஸ்ட்டு.
இப்போ நம்ம கையில் மேக்ஸிமம் ஃபோன் மட்டும்தான் இருக்கும். அந்த ஃபோனில் கூட பார்த்திங்கன்னா இறைவனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை தவிர மற்ற எதையும் பார்க்கக்கூடாது. அதுலேயே கூட நான் இறைவனை பற்றி பார்க்குறேன்ற பேரில் தேவையில்லாத சேனல்ஸ்லாம் போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறதும் டைம் வேஸ்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா நம்ம அமைதியாக இருக்கும்போது நமக்குள்ளே இருந்தே அம்மா நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து வழி காட்டிட்டு போவாங்க. ஒருவேளை ஒரு வீடியோ பார்க்குறது மூலமாக நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்னா அதையும் நம்மளை அம்மாவே பார்க்க வைப்பாங்க. இதெல்லாம் உண்மையாலுமே நடக்கும். அப்போ நம்ம ஓடி போயிட்டு வெளியில் போய் தேடிட்டு இருக்க வேண்டாம். ஓகேங்களா? நம்மளோட இறைவன் கூட எப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்கள்லேருந்தும் வெளியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி முழு நேர ஆன்மீக சாதனையில் வந்து நம்ம ஈடுபடணும். உண்மையை சொல்லணும்னா மனசாட்சியை தொட்டு சொல்லணும்னா அம்மா வந்து நம்மளை ஆன்மீக சாதனையை கஷ்டப்படுத்தி எல்லாம் செய்ய வைக்கவே மாட்டாங்க. ஒரு சிலருக்கு அந்த எந்தெந்த பாவமோ அதுவும் அவங்களுக்கு வர பாவமாக தான் இருக்கும். நம்ம பல ஜென்மங்கள் எடுத்திருப்போம் இல்லையா, பல பிறவிகள் எடுத்திருப்போம். நம்ம எந்த பிறவியில் எப்படியெல்லாம் இருந்தோங்கிறது அம்மாவுக்கு தான் தெரியும். ஸோ இத்தனை பிறவியில் நமக்கு வந்த ஒரு விஷயம் இந்த பிறவியில் நமக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஆனால் அதுக்கு நமக்கு சுத்தமாக தெரியாது. ஓகேங்களா? ஆனால் அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். அப்போது நம்ம ஆன்மாவுக்கு எது ஈஸி அப்படிங்கிறது அம்மா ஊடுருவி பார்த்து அந்த விஷயத்தை தான் நமக்கு கொடுப்பாங்க. பல பேர்த்து கோபியர்கள்லேயே வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நிறையா நான் எனக்கே கூட கிருஷ்ணாலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பெருசாக கிருஷ்ணானா யாருன்னு தெரியாது, அந்த அளவுக்கு தான் இருந்தேன். ஆனால் அம்மா எனக்கு கிருஷ்ணாவை கொடுத்து கிருஷ்ணா மேலே அந்த ஃபீலை கொடுத்து அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உள்ள அம்மா வந்து அப்புறமா தான் தெரியுது எனக்கு, ஓ என்னோட பாவம் கோபியர் பாவம் போல், இது தெரியாமல் நான் அவ்வளோ நாளாக வாழ்ந்துருக்கேன். அந்த மாதிரி நமக்கு எல்லாமே மறந்த நமக்கு என்ன வருங்கிறது அம்மாவுக்கு தெரியும். நம்மளை எந்த அளவுக்கு ஈஸியான வழியில் கொண்டு போக முடியுமோ. ஏன்னா பிரேம பக்தி மாதிரியான ஒரு ஈஸியான வழி வந்து முக்தி அடையிறதுக்கு கிடையவே கிடையாது. இப்போ சாதாரணமாக உட்காந்து தவம் பண்ணி இந்த நான் என்ற தன்மையை விட்டு வரதெல்லாம் எனக்கு தெரியல எந்த அளவுக்கு நான் நினைக்கிறது. பட் எனக்கு அப்படி தான் தோணுது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு நேரம் இல்லைனா ஒரு நேரம் ஈஸியாக மனசு வந்து ஜெர்க் ஆகும். ஆனால் அந்த பிரேம பக்தியில் பார்த்தீங்கன்னா கடவுளை காமிச்சு அம்மா குழந்தைக்கு இந்த சாக்லேட் வேணுமா, இந்த வேலை செஞ்சு முடிச்சுட்டு நான் உனக்கு சாக்லேட் தரேன்னா அந்த குழந்தை அதே வேலையை இன்ட்ரெஸ்ட்டாக செய்யலை. இதே சும்மா உட்காந்து ஒரு குழந்தைய செய்ய சொன்னால் செய்யுமா? அதை கஷ்டப்பட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டு தானே செய்யும். அதை அந்த மாதிரி கடவுளை வந்துட்டு சாக்லேட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஸ்வீட்டாக வந்து இந்த விஷயத்த அம்மா நம்மளை செய்ய வைக்கிறாங்க. அந்த காலத்தில் நம்மளே வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம், இந்த கதைகள்லாம் பார்த்துருப்போம். அந்த முக்தி அடையிறதுங்கிறதுக்கு போயிட்டு தவமாக பண்ணுவாங்க காட்டில். ஆனால் அம்மா நமக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிற சூழ்நிலையிலே எவ்வளோ ஈஸியாக சந்தோஷமாக வாழ வைக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த ப்ராசஸை நம்ம எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய வரம் தான் சொல்லணும். இந்த வரத்தை கொடுத்த நம்ம அம்மாவுக்கு தான் நம்ம உண்மையாலுமே நன்றி சொல்லணும், மனசார நன்றி சொல்லணும். அம்மா ரொம்ப 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 நன்றிம்மா. ஒரு முக்தி பாதையை இவ்வளோ சந்தோஷமான பாதையாக மாற்றி எங்களை வந்துட்டு இவ்வளோ அழகாக ஜாலியாக கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது அது உனக்கு மட்டும்தான் எங்களை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியும். நன்றிம்மா. ஸோ அம்மா கிட்ட மனசார நன்றி சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். தியானத்தின் மூலம் ஓஜஸ் பெருகும், அறிவு கூர்மையடையும், அழகு அதிகரிக்கும், ஆரோக்கியம் வலுப்படும், நினைவாற்றலும் வாழ்க்கை பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மனோபலமும் கிடைக்கும். தியானம் செய்யுங்கள், அதுவே நமது சொத்து. சரி, ஓகே. அம்மா வந்துட்டு ஒரு சிலருக்குலாம் மெடிடேஷன் சொல்லி கொடுத்து அந்த பாவத்தில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான அட்வைசஸ் இது எல்லாமே. ஓகேங்களா? மெடிடேஷன் மூலமாக என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. உட்காந்து மெடிடேட் பண்ண என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அடுத்தது பாருங்கள். தினமும் யோகாசனங்களோ சூரிய நமஸ்காரமோ செய்வது உடல் ஆரோக்கியத்திற்கும் சாதனைக்கும் மிக நல்லது. உடற்பயிற்சி குறைவே இன்று காணும் பல நோய்களுக்கு காரணம். ஒரு இடத்திற்கு போகும்போது நடந்தே அந்த இடத்தை சரியான நேரத்தில் அடைந்து விடலாமெனில் வாகனங்களில் செல்வதற்கு பதிலாக நடந்து செல்ல வேண்டும். நடப்பது நல்ல உடற்பயிற்சியாகும். தூரம் அதிகமாக இருந்தால் மட்டும் வாகனங்களை நாட வேண்டும். சைக்கிளில் செல்லும் தூரமாக இருந்தால் சைக்கிளில் செல்ல வேண்டும். செலவும் குறையும் அல்லவா? அம்மா பாருங்கள், டெய்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரமோ அல்லது யோகாசனமோ இந்த மாதிரி ஹெல்த்தியும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம சரியாக எக்ஸசைஸ் பண்ணுறதே இல்லை, அதனால் நிறைய நோய் வருது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இந்த உலக விஷயங்களையும் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது நடந்தே போகும்போதுனா முடிஞ்சளவுக்கு நடந்தே போங்க, பைக்கு இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் அம்மா நம்மளுக்கே தெரியாமல் நம்மளை செய்ய வச்சுருவாங்க. இப்போது நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணோம் ஒரு 4 months முன்னாடி. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்ததுக்கு முன்னாடி இப்போ அம்மா என்ன பண்ணாங்கன்னா என்னை 4th floor தூக்கி போட்டாங்க.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 ஃப்ளோரும் ஏறி ஏறி தான் இருக்கும். நீ எங்கேயும் போகிறதில்ல, எதையும் நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு 4 ஃப்ளோரும் ஏறி படிய ஸ்டெப்ஸில் தான் ஏற வைப்பாங்க, ஸ்டெப்ஸில் தான் இறங்க வைப்பாங்க. ஸோ நமக்கு அதுவே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆகிடுதா. உண்மையாலுமே இறைவனே கதி அப்படின்னு சொல்லி வாழும்போது நம்மளை பற்றின கான்ஷியஸ்னஸ்ஸே இருக்காது. ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நமக்காக வந்துட்டு கடவுள் வந்து இறங்கி செய்வாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கேர் பண்ணுவாங்க, அப்படி கேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். இதனால் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். குழந்தைகளே, நேரம் கிடைக்கும்போது குடும்பத்தினரோட அம்மா உள்ளேருந்து கேட்குறாங்க, ஏண்டி உனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதானே? நான் அப்படி சொல்ல வரல. அம்மா நமக்காக செய்கிற ஒரு விஷயமும் உண்மையாலுமே நமக்கு வந்து கொடுக்குற ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. ஓகேங்களா? பட் உங்கள் லைஃப்லேயும் நிறைய மிராக்கிள்ஸ் எல்லாம் நடந்திருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி யோசிப்பீங்க இல்லையா? அதனால் நான் வந்து சொன்னேன். இப்படி சின்ன விஷயத்தில் நூக் அண்ட் கார்னர் நம்மளை கேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்தேன். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது, குழந்தைகளே, நேரம் கிடைக்கும்போது குடும்பத்தினருடனோ அல்லது தனியாகவோ ஏழைகளின் வீடு, அனாதை விடுதிகள், மருத்துவமனை போன்ற இடங்களுக்கு சென்று அங்குள்ளவர்களது நலன் விசாரிப்பதும் அவர்களுக்கு தேவையான சேவை செய்வதும் நல்லது. நாம் அன்பாக கூறும் ஒரு வார்த்தை அவர்களுக்கு எவ்வளவோ பணம் கொடுப்பதை காட்டிலும் ஆறுதல் அளிக்கும். அதனால் நமது மனமும் விரிவடையும். ஸோ அம்மா வந்து இது எல்லா இடத்துலையும் வலியுறுத்துகிற ஒரு விஷயம். சேவை செய்யுங்க. அம்மா அவங்களுடைய குழந்தைங்களுக்கு கண்டினியூவஸாக சொல்கிற ஒரு விஷயம்னா சேவை செய்கிறது தான். ஓகேங்களா? இயலாதவங்களுக்கும் மனசு வருத்தத்தில் இருக்கவங்களுக்கும் பணம் கொடுக்கறத காட்டிலும் நம்ம அவங்ககிட்ட அன்பாக 4 வார்த்தை பேசணுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஆறுதல் அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொல்கிறாங்க. இதனால் நம்மளோட மனசும் விரிவடையுன்றாங்க. ஓகேங்களா? அப்படி போய் கருணையாக பேசும்போது நம்ம மனசில் அவங்களுடைய இந்த சூழ்நிலையை புரிஞ்சு நம்ம மனசு இன்னும் கொஞ்சம் கருணையாக வந்துட்டு மாறும். ஸோ அதனால் நமக்கும் லாபம் இருக்குன்ற மாதிரி நம்மளை வந்துட்டு அம்மா வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த சேவை செய்யும்போது உண்மையாலுமே அவங்க தேவையில் தான் இருக்காங்களா அப்படிங்கிறத கவனமாக கவனித்து செய்யுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அம்மா இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க. எப்பயுமே நம்மளுடைய கர்மா அப்படிங்கிறது ஒரு டம்ளரில் ரொம்ப அடர்த்தியாக இருக்க உப்பு தண்ணின்னு வச்சுப்போம். அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இருக்குது. நல்ல ரொம்ப டென்சிட்டி அதிகமாக நிறைய உப்பு தன்மையோடு அது வந்து இருக்குன்னா அதில் வெறும் தண்ணியை ஊற்ற டைல்யூட் ஆகும் இல்லையா? ஒரு லெவலுக்கு மேலே வெறும் தண்ணி ஊற்றும்போது அந்த உப்பு தண்ணியோடைய அந்த தன்மையே மாறிடும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய இந்த கெட்ட கர்மாக்களில் இந்த மாதிரி சேவை, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யும்போது அதெல்லாம் டைல்யூட் ஆகி இந்த கெட்ட கர்மாவுடைய வீரியம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அந்த எதிர்பார்ப்போடு அந்த சேவையை செய்யக்கூடாது. உண்மையாலுமே அந்த உயிர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையோடு நம்ம செய்யும்போது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய முழுமையான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். பலனை எதிர்பார்த்து செஞ்சோன்னா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு அது வந்து குறைஞ்சி தான் கிடைக்கும். அதை விடவும் இன்னும் சிறந்ததுன்னா, நான் செய்யலை, இதை என் வழியாக என் அம்மா செய்கிறா, இல்லை என்னுடைய கடவுள் வந்து என்ன செய்கிறாங்க, நான் என்ன இவ்வளோ நல்லவளா, கடவுள் தான் இது எல்லாத்தையுமே என்ன செய்ய வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செஞ்சோன்னா அது இன்னும் உத்தமம். அடுத்தது பாருங்கள். மாதம் 2 அல்லது 3 நாட்களையாவது குருகுலங்களில் செலவிட வேண்டும். குருகுல சூழலில் ஆன்மீக உணர்வு நிறைந்த காற்றை சுவாசிப்பதன் மூலம் உடலும் உள்ளமும் தூய்மையாகும். பேட்டரியை சார்ஜ் செய்வது போல அங்கிருந்து சக்தியை பெற முடியும். பிறகு வீட்டிற்கு சென்றாலும் தியானம், ஜபம் இவைகளை தொடர்ந்து செய்ய இயலும். பாருங்கள், மந்த்லி 2 to 3 days ஆச்சும் குருகுலத்தில் இருக்கணும் அப்படின்றாங்க. நமக்கு அம்மாவுடைய ஆசிரமம் போனவங்களுக்கு இந்த ஃபீல் நல்லாவே புரியும். அம்மா சொல்லியிருக்காங்க பாருங்கள், அந்த ஆன்மீக உணர்வு நிறைந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா உடலும் உள்ளமும் தூய்மையாகும். அந்த ஆசிரமத்தில் இருக்கும்போது நமக்கு இனம் புரியாத ஒரு ஃபீல் கிடைக்கும். பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சுகமாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும். மனசு அப்படியே காமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அங்கேயே இருக்கலாம் போல் இருக்கும். நிஜமாலுமே எனக்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்பி வரணுன்னாலே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆசிரமம் போன ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த கல்யாண பொண்ணுங்களுக்கு அம்மா வீட்டுக்கு போனால் அப்பாடான்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம ஆன்மாவே அம்மா வீட்டுக்கு போன ஃபீல் வந்துட்டு அங்கே கிடைக்கும். அதுதானே உண்மை. ஸோ மாதத்துக்கு 2-3 நாள் கண்டிப்பாக அங்கே இருக்கணுன்றாங்க அம்மா. அப்படி இருக்கும்போது தான் நமக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு தியானம், ஜபம் இது எல்லாத்தையும் தொடர்ந்து செய்யணுன்றாங்க. இதோடு இந்த சாப்டர் வந்து முடியுது. இந்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக வாழ்வு அப்படிங்கிற சாப்டர். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை அப்படிங்கிற சாப்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அம்மா சொன்ன விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன். இதில் ஏதாச்சும் தவறு பண்ணியிருந்தேன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இதில் இருக்க நல்ல விஷயங்கள் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே நிஜமாக அம்மாவுக்கு தான் சேரும். அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பாக அது நான் தான். ஸோ அதெல்லாம் என்னையே வந்து சேரட்டும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஓம் அமிர்தீஸ்வரி நமக. ஓம் நம சிவாய.